அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க. என்னம்மா சனி பெயர்ச்சி பலன்கள் நான் ஆல்ரெடி உங்களதே பார்த்திருக்கேனேம்மா அப்படின்னா உண்மைதாங்க. சனி பெயர்ச்சி பலன்கள் வந்து பாருங்க, இந்த சனி பெயர்ச்சி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா 29 மார்ச் 2025 சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு திருக்கணித பிரகாரம். புரியுதுங்களா? வாக்கிய பிரகாரம் 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து இந்த மார்ச் மாசம் வரைக்கும், அதாவது ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலகட்டம் நடுவுல குழந்தைங்க பிறந்துச்சுங்க பாத்தீங்களா? அந்த குழந்தைங்க பிறந்த போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்கறது உண்டு. மேடம் எங்களுக்கு திருக்கணித பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனத்துல இருந்த மாதிரி எழுதி கொடுத்தோம் 29 மார்ச்ல இருந்து. வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படின்றவங்களுக்கு சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரி தான் எழுதி கொடுத்தோம். இப்படி என்றளவும் வந்து பாத்தீங்கன்னா வாக்கியத்தை ஃபாலோ பண்ற எத்தனையோ மக்கள் வந்து இருக்கதான் செய்யறாங்க. அது என்னங்க வாக்கியம் திருக்கணிதம் அப்படின்னா, இந்த திருக்கணிதம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள்ங்க. அட்வான்ஸ்டு வெர்ஷன். இப்ப இந்த அட்வான்ஸ்டு பிசிக்ஸ், அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி இருக்கு பாத்தீங்களா? வாக்கியம் தான் பேஸ். வாக்கியம் அப்படின்றது சித்தர்களும் முனிகளும் ரிஷிகளும் நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்களா? அத கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது. பெரும்பாலான ஜோதிடர்கள் திருக்கணிதம் ஃபாலோ பண்றது உண்டு. வாக்கியமே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டிஸும் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. மக்களும் மட்டும் இல்லாம ஜோதிடர்களும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த நவகிரக ஸ்தலங்கள் எல்லா இடத்துலயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. சனீஸ்வரனுடைய மிக பிரசித்தி பெற்ற கோயிலான திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆக வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத சொல்லியிருக்கேன். பொதுவா சனி நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா சிம்மம் அஷ்டம சனியில இருக்கீங்க, கன்னி கண்டக சனியில இருக்கீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க, கும்பம் பாத சனியில இருக்கீங்க, மீனம் ஜென்ம சனியில இருக்கீங்க. இவங்களுக்கு எல்லாம் சனி கொஞ்சம் ஃபேவரா இல்ல. அப்படி ஃபேவரா இல்லாத பர்சனாலிட்டிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்கு. குருனுடைய பார்வை சனி மேல படியுது. அப்ப 6ஆம் மாசம் வரைக்கும் தாங்க சின்ன சின்ன கஷ்டங்களும் இடையூறுகளும். அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல, சௌக்கியமா இருப்பீங்க. ஆனா சனி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறான் அப்படின்னாலும் சனி எப்ப கெடுக்க மாட்டான் அப்படின்னா, நீங்க பாட்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு நியாயம் தவறாம நீதி தவறாம முடிஞ்ச வரைக்கும் நியாயத்தோட நம்ம தொழில் செஞ்சாலும், நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சாலும், கடின உழைப்பாளிகளா இருந்தாலும் சிவனேன்னு இருந்தாலும் சனி கெடுக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சனி யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. நல்லது செய்யணும் அப்படின்னா நான் என்னுடைய சொந்தமா இருந்தாலும் நான் நல்லது செஞ்சிடுவேன். என்னுடைய பகையாளியா இருந்தாலும் நல்லது செஞ்சிடுவேன். கெட்டது செய்யணும் அப்படின்னா என்னுடைய மனைவி குழந்தையா இருந்தா கூட நான் கெட்டது செய்வேன். பகையாளியா இருந்தாலும் நான் கெட்டது செய்வேன். அந்த மாதிரி நீதி தவறாத ஒரு கிரகம் அப்படின்றதுனால்தான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அதே மாதிரி நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாரு அப்படின்னா சனீஸ்வரன் தான். சனிக்கு அப்படின்ற உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அவரை பசிஃபை பண்ணணும், அவரை அமைதிப்படுத்தணும் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள். நீ கடின உழைப்பாளியா இரு. நீ உண்டு உன் வேலை உண்டு. வேலைதான் உனக்கு பிரதானம். அப்படி நீ பாட்டுன்னு உழைச்சிட்டே இருக்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்மா, நாங்க எப்படிமா உழைக்கிறது? வீட்டு வேலை இருக்குல்லம்மா, நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க. கன்னிராசி அன்பர்கள், கும்பத்துல இருந்து மீனத்துல பயிற்சி ஆகி இருக்கக்கூடிய சனி பகவான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்துல சனி. சனி பகவான் என்ன சொல்லுவாங்க? கண்டக சனி அப்படிம்பாங்க. கண்டக சனின்னா கண்டங்கள் கொடுப்பானா ஒரு விதத்துல அது உண்மை. எப்படி அப்படின்னா இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது கலத்திர ஸ்தானம். உங்க மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போயிடணும். நீங்க 2 பேசுனீங்க அப்படின்னா உங்க மனைவி 200 பேசுவாங்க. நீங்க 4 பேசுனீங்க அப்படின்னா ஒரு 1000 வார்த்தை பேசுவாங்க. என்னங்க இதுல கூட கால்குலேஷன் கரெக்டா வரலையே, எங்களுக்கு அந்த நியாயம் தர்மம் எல்லாம் கிடையாது. நான் சனி வந்து 7ஆம் பாவத்துல உட்காந்துட்டா ஆப்போசிட் பார்ட்னர் பயங்கரமா அலப்பறை பண்ணுவாங்க. என்னோட தகுதிக்கு, என்னுடைய ஒரு அழகுக்கு, என்னுடைய அந்தஸ்துக்கு நான் தான் ஷாருக் கான் அப்படிம்பாங்க, நான் தான் ஸ்ரீதேவி அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நீ ஷாருக் கானாவே இருந்துட்டு போ. மனைவி அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நீங்க கன்னி ராசி லேடிஸா இருக்கீங்கன்னா, அட சாமி ஆமாப்பா நீ ஷாருக் கானாவே இருந்துட்டு போ. நீங்க ஜென்னா இருக்கீங்கன்னா, அம்மா தாயே நீ ஸ்ரீதேவியாவே இரு, ஐஸ்வர்யா ராயா கூட இரு. எனக்கு ஒண்ணும் இல்ல சாமி. நான் அதை ஆமோதிக்கிறேன். ஆமாஞ்சாமி போட்டுட்டு போயிடுங்க. பிரச்சனை கம்மி. இல்ல அப்படின்னா இடைவெளி வரும். அந்த இடைவெளியில லைட்டா விரிசல் வரும். சோ இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னா ஆரோக்கியம். இதே தான் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னாலும் உங்க பார்ட்னரும் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். நான் டாடா பிர்லா ரேஞ்சுக்கு பிஹேவ் பண்ணுவான். அங்க கூப்பிட்டாங்க, இங்க கூப்பிட்டாங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. என்னோட காச்சாரம் உன்னோட தொழில வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். உனக்கு தொழில் நடத்தவே தெரியல அப்படின்ற மாதிரி நம்மள ரொம்ப ஏளனமா பேசுவோம். லெட் இட் பி. நீயே பெரிய ஆளாயிரு. நீயே உலகத்துல இருக்க ஒரே மேதாவி நீதான்.
அப்படின்ற மைண்ட் செட்ல அமைதியா இருங்க, இதுவும் கடந்து போகும். ரெண்டாவது வந்து பாருங்க, ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும். புரியுதுங்களா? சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இது வரைக்கும் இல்ல அப்படின்னா குட்டி குட்டி ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, அது கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. மூணாவது பயணம் பயணம் சார்ந்த கவனம். ஏங்க நான் கண்ணிக்கு இன்பில்ட்டாவே எக்ஸ்ட்ராடினரி ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் ரொம்ப இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் கெயின் பண்ணி தான் செய்வேன். உண்மைதான். புதன் உச்சமடையக்கூடிய ராசி இல்லையா? இருந்தாலும் இந்த காலகட்டம் நான் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் நான் பக்காவா டிரைவ் பண்ணுவேன். பக்காவா டிரைவ் பண்ணி தான் போவேன். எதிர்க்க ஏதோ ஒரு பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வண்டி ஓட்ட கத்துக்கும். பெருசா எல்போர்ட மாட்டின்னு வந்து நேரா நம்ம வண்டியில மோதும். அதை என்ன பண்ண முடியும்? என்னோட புத்திசாலித்தனம் அங்க வேலை செய்யாது இல்லையா? ஆக எங்கேயோ ஒரு பிள்ளை லைட்டா தடுமாறின்னு வருது அப்படின்னா நம்ம ஓரமா ஒதுக்கிட்டு இறங்கி நின்னுடணும். நீ எங்கன்னா போய் மோது. நீ வந்து ஸ்பீட் பிரேக்கர்ல மோது, மரத்துல மோது, எதானா பண்ணு அப்படின்னு அமைதியா ஒதுங்கி நின்னணும். ஆக சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். இந்த 3 விஷயத்துல நம்ம கவனமா இருக்கோம் அப்படின்னா பொதுவா சனி வந்து பாருங்க, உங்களுக்கு 5 மற்றும் 6க்கு அதிபன். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 7ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின்னும் போது மீதி எந்த கெட்டதும் கிடையாது. எல்லாமே நல்லதுதான். வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இந்த 3 விஷயத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் காஷியஸா இருந்தா நல்லது. வாழ்த்துக்கள்.